மாவட்ட அதிமுக அலுவலகமான இதய தெய்வம் மாளிகையில் கோவை திருப்பூர் அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்குதல், சொத்து வரி உயர்வை திரும்ப பெறுவதை வலியுறுத்தி மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடத்துவது குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அதிமுக அமைச்சரும் அதிமுக தலைமை கழக நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமை வகித்தார். இந்த கூட்டத்தில் பூத் கமிட்டி அமைப்பது, அதிமுக வளர்ச்சி பணிகள் குறித்து பல்வேறு விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டன. தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக ஆட்சியில் மாநகராட்சி, பேரூராட்சி உள்ளவற்றில் வரி உயர்வை உயர்த்திவிட்டனர். கூடுதலாக 6% வரியை உயர்த்திவிட்டனர். அதனை செலுத்த தவறினால் 1% வட்டி போடுவது என்ற மோசமான நிலையை உருவாக்கியிருக்கின்றது. கொரோனாவுக்கு பிறகு தொழிலாளர்கள் அனைவரும் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகி இருப்பதாக தெரிவித்த அவர், வேலைவாய்ப்பின்மை, மின்கட்டண உயர்வு போன்றவற்றால் சிரமப்படுவதாகவும், எனவே இவற்றையெல்லாம் கண்டித்து தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தான் திமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டங்களை நடத்துவதாகவும் அறிக்கை வாயிலாக கண்டனத்தை பதிவு செய்வதாகவும் தெரிவித்தார். அந்த வகையில் வருகின்ற 8ஆம் தேதி மாபெரும் மனித சங்கிலி போராட்டத்தை அதிமுக சார்பில் நடத்த இருப்பதாகவும், அதனை எப்படி சிறப்பான முறையில் நடத்துவது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். விலை உயர்வை நிறுத்துகின்ற வகையில் இந்த மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் இருக்கும் எனவும் தெரிவித்தார். திமுக கோவை மாவட்டத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் எந்த ஒரு திட்டத்தையும் தரவில்லை எனவே மக்கள் மிகவும் அவதியுற்று இருக்கின்றார்கள் என தெரிவித்தார். எப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருவார் எனவும், விடுபட்ட மற்றும் செய்யாத திட்டங்களை எல்லாம் அவர் தலைமையில் செய்வோம் என தெரிவித்தார். இந்த மனித சங்கிலி போராட்டம் என்பதே அனைவருக்கும் ஆனது. எனவே பொதுமக்கள், தொழில்துறையினர், தொழிலாளர்கள் என அனைவரும் இதில் பங்கேற்கலாம் என தெரிவித்தார். மும்முனை மின்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுதே முழுமையாக அறிந்திருந்ததாகவும், ஆனால் தற்பொழுது உள்ள திமுக அரசாங்கமே முழுமையாக வழங்கவில்லை என தெரிவித்தார். மேலும் தொழிலாளர்களுக்கு பீக் ஹவர் கட்டணம் உட்பட மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வந்த பின்னால் அனைத்து தொழிலாளர்கள், முதலீட்டாளர்கள் எல்லாம் கடுமையான பிரச்சனைகள் இருக்கிறார்கள். வேலைவாய்ப்பு கிடையாது. அதே போல் மின்கட்டண கடுமையான உயர்வு. ஆகவே இன்றைக்கு இதையெல்லாம் கண்டித்து எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் தான் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற மக்கள் விரோத ஆட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டம், அதே போல் அறிக்கை மூலமாக கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு மாபெரும் மனித சங்கிலி போராட்டத்தை எடப்பாடி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். அதை எப்படி சிறப்பான முறையிலே இன்றைக்கு கோவை மாநகர், கோவை புறநகர், வடக்கு, தெற்கு பகுதியாக உட்பட்ட மாநகராட்சி 100 டிவிஷன், அதே போல் இங்கே இருக்கக்கூடிய நகராட்சிகள், பேரூராட்சிகளை எப்படி நடத்துவது என்று, சிறப்பான முறையில் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டு இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் எழுச்சியான முறையில் நடைபெற்று இந்த விலை உயர்வை திமுக அரசு நிறுத்து என்ற வகையிலே இந்த மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் வருகின்ற 17ஆம் தேதி